இன்னைக்கு ஒரு பிரயாணத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஒரு பிரயாணம். நான் சொல்ல போற காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு காரியமா தான் இருக்கும். நம்முடைய இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு காரியமா தான் இருக்கும். நான் பொதுவா உங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, நீங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சொல்லலாம். அந்த இடத்துல இந்த கம்பெனில வேலை பார்க்குறேன். இப்போ நான் இன்னும் இப்படி ஒரு போஸ்டிங்ல இருக்கிறேன். இதை தாண்டி இந்த ஒரு உயர்வான நிலையை அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எனக்கு இருக்குன்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரும் உலக பிரகாரமா ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் ஒரே நோக்கம் தான் இருக்க முடியும். அது என்ன நோக்கம் அப்படின்னா பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் பிரதான காரியமா இருக்க முடியும். நீங்க ஏன் ரசிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டா அதனுடைய நோக்கம் நான் பரலோகத்துக்கு போய் சேரணும். நீங்க ஏன் ஊழியம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா அதனுடைய நோக்கம் நான் போய் பரலோகத்துக்கு சேரணும், நான் மற்றவர்களையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத நோக்கமா இருக்கும். நீங்க ஏன் அபிஷேகம் பெற்றுக்கொள்றீங்க, அதையும் நீங்க விரும்புனீங்க கேட்டா அதுவும் அதுதான். நான் பாவத்துக்காடிய அடுத்த காரியங்கள் எல்லாம் மேற்கொண்டு இடராம இருந்து என் ஆத்துமாவை காத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கறதுதான். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸ், எல்லா சூழ்நிலைகளும், எல்லா கிரியைகளுமே எங்க கொண்டு போய் முடியணும் அப்படின்னா அது பரலோகத்துக்கு நான் போய் சேரணும். அந்த ஒரு இலக்கு தான் எல்லா கிரியைகளுடைய முக்கிய நோக்கமும் முக்கிய ஆதாரமா இருக்கிறது பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு காரியம் தான். அப்போ இந்த பரலோக பிரயாணத்துல நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். முடிவு இந்த பிரயாணத்துடைய முடிவு பரலோகத்துக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது முடிவு. இந்த பிரயாணத்துடைய தொடக்கம் எங்க இருக்குன்னா நம்ம என்னைக்கு ரசிக்கப்பட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அங்கதான் இந்த பிரயாணத்துடைய தொடக்கம் இருக்குது. தொடக்கம் நம்ம ரசிக்கப்பட்ட அந்த நாள், முடிவு பரலோகத்துக்கு நம்ம போய் சேர்ற அந்த நாள். அப்போ தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரு டிராவல் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு பிரயாணம் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த பிரயாணத்துல நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மெசேஜோடைய மைய கருத்து. நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இந்த கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ அந்த இடத்துல ஆதாமை தூக்கிட்டு நம்மளை வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பிரயாணம் போயிட்டு இருக்கிறோம் இல்லையா, ஒரு தொடக்கத்துல இருந்து ஒரு பரலோகத்துக்கு சேரணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த பிரயாணத்துல கர்த்தர் நம்மை நோக்கி நீ எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கோங்க. நம்ம போற பிரயாணத்துல நீ எங்கப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மகிட்ட கேட்கறத நீங்க நினைச்சுக்கோங்க. நம்ம எங்க இருக்கிறோம், நான் ஒரு இடத்துல தொடங்கின இடத்துல இருந்து நான் பரலோகத்தை அடைகிறத நோக்கி நான் சீரா என் பிரயாணத்துல நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பதில் உங்ககிட்ட இருந்து வருமா, அல்லது நான் ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறேன் ஒரு இடத்துல, நான் என்னுடைய பிரயாணம் கண்டினியூ ஆகல, என்னுடைய பிரயாணம் எங்கேயோ ஒரு இடத்துல நின்று போயிருச்சு அப்படிங்கிற பதில் நம்ம கிட்ட இருந்து வருமா, அல்லது நான் பிரயாணம் துவங்கினேன், உண்மைதான் துவங்கி போய்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப நான் அந்த பிரயாணத்தின் பாதையிலேயே நான் கிடையாது, நான் வேற பாதையில இருக்கிறேன், அல்லது நான் எங்க துவங்கினா பின்னாடி போய்கிட்டு இருக்கிறேன், அல்லது என்னுடைய துவக்கத்தையும் தாண்டி நான் வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பதில் நம்ம கிட்ட இருந்து வருமா அப்படிங்கிறத நம்முடைய ஆத்மாவோ அல்லது நம்முடைய இருதயமே நமக்கு நான் கேட்கிற அல்லது நான் பேசுற நேரத்துல நமக்கு சொல்லும். ஸோ அப்போ இந்த பிரயாணத்துல நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியா இருக்குது. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம பிரயாணத்தை சீரா போய்கிட்டு இருக்கிறோம், நான் பரலோகத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறேன், என்னோட டிராவல் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம். இல்லை நான் எங்கேயோ ஸ்ட்ரக் ஆயிட்டேன், அல்லது நான் பின் வாங்கிட்டேன், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வேக்கப் ஆகணும்னு அர்த்தம். ஸோ நம்ம தடுமாறுறதுக்கு அல்லது தடைபட்டு போய் நிற்கிறதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒரு நம்ம அந்த ஆவிக்குரிய பிரயாணத்துல பரலோகத்தை நோக்கி அந்த பிரயாணத்துல நம்ம தடுமாறுறோம் அல்லது தவறுறோம் அல்லது ஸ்டக் ஆகி போய் நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று பாவம் வர்றதுனால நம்முடைய பிரயாணம் தடைப்படும். நம்முடைய பிரயாணம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பின்னோக்கிய ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம பிரயாணம் போகும்.
ரெண்டாவது, நம்மளை சுற்றி நெருக்குகிற பிரச்சனைகள், கடினமான சூழ்நிலைகள் அல்லது பாடுகள் அல்லது சோதனைகள், இப்படி எதனாலும் சொல்லலாம் இந்த ரெண்டாவதுல. இப்படி ஏதோ ஒன்று கடினமான சூழ்நிலைகள் நம்ம சந்திக்கும் போது நம்ம வந்து இந்த ஆவிக்குரிய டிராவல், அந்த பிரயாணத்துல இருந்து நம்ம அந்த பிரயாணத்தை தொடராம நம்ம வந்து சூழ்நிலை நிமித்தமா, நெருக்கத்தின் நிமித்தமா சோர்ந்து போய் நம்ம டிராவல்ல வந்து நம்ம வந்து ஸ்டக்காகி நின்றுறோம். நல்ல ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்றது ஜெபத்தை தான் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். பிரச்சனைகள் நிமித்தமா, சூழ்நிலைகள் நிமித்தமா, சோர்வின் நிமித்தமா நம்ம அவாய்ட் பண்றது ஜெபமா இருக்கும், பைபிள் ரீடிங்கா இருக்கும். இதுதான் அவாய்ட் பண்ணுவோமே ஒழிய, நான் வந்து சோர்ந்து போயிருக்கேன், ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன், அதனால நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடை நம்ம வந்து ஒதுக்கி வைக்க மாட்டோம். தண்ணி குடிக்கிறத ஒதுக்கி வைக்க மாட்டோம். இல்லை நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கப்ப, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்குரிய காரியங்கள் இருக்கு இல்லையா, அது எதுவுமே ஒதுக்கப்படாது. அது எல்லாமே ரொட்டீனில் நடந்துட்டு இருக்கும். நம்ம கொஞ்சம் டல்லா இருந்தாலும், நம்ம முகம் வாடினதா இருந்தாலும், நம்ம சாப்பிட்ற நேரம் சாப்பிடுவோம், காஃபி குடிக்கிற நேரம் காஃபி குடிப்போம், தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிப்போம், எல்லாமே ரொட்டீன் நடக்கும். ஆனால் ஜெபத்தை மட்டும் நம்ம பண்ண மாட்டோம். அதில் மட்டும் நம்ம அதுதான் நம்மளுடைய நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறது அங்கே தான் இருக்கும். பைபிள் ரீடிங் நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஏன்னா பிசாசுக்கு வந்து அதுதான் தேவை. அவன் அதை செய்ய விரும்பி தான் நமக்கு சில கடினமான சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி வரும்போது நமக்கு எதை விடணுன்றது அவன் நினைக்கிறானோ அது கரெக்டாக வந்து நடக்கும். நம்ம அதை புரியாமல் நம்ம வந்து கர்த்தர் மேலே கோபத்தையோ அல்லது வருத்தத்தையோ கொண்டு நம்ம ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது எல்லாத்தையும் விட்டுருவோம். இதுதான் நம்ம வந்து பண்ணுற காரியமாக இருக்குது. கர்த்தர் செய்த சகல நன்மைகளும் அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையின் காலத்தில் வந்து அது நம்ம கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயிருன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஒருத்தரும் நன்றி சொல்லும்போது பயங்கரமாக சொன்னீங்க, நான் தகுதி இல்லாத எனக்கு கிடைச்சிருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்க எல்லா காரியங்களும் பயங்கரமா, அது பெரிய கிருபை அப்படின்னு சொல்லி. அது போல வேலையை குறித்து சொன்னீங்க, எனக்கு இந்த வேலை கிடைச்சது, இது நான் தகுதி இல்லாதது, ஆனால் எனக்கு கர்த்தர் கொடுத்த அது கிருபையா கிடைச்சது எனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று சொன்னோம். ஆனால் நம்முடைய பிரச்சனைகள் சூழ்நிலையும் போது கர்த்தர் செஞ்ச கிருபை கிடைத்த காரியங்களும் நமக்கு வந்து நம்ம கண்ணாடி வராது. அது எதுவுமே வராது. பிரச்சனை மட்டும்தான் பெருசாக இருக்கும். நம்ம வந்து ஜெபத்தை ட்ராப் பண்ணிடுவோம், வேதம் வாசிக்கிறத வந்து ட்ராப் பண்ணிடுவோம், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டுருவோம். நம்ம பிரயாணம் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே மறந்து நம்ம அந்த பிரயாணத்தின் பாதையில சோர்ந்து போய் வந்து உட்கார்ந்துருவோம். என் பிரச்சனை மாறட்டும், நான் திரும்ப ஜெபிக்கிறேன், என் பிரச்சனை வந்து சரியாகட்டும், நான் வந்து திரும்ப என் பிரயாணத்தை தொடர்றேன், இப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்து நம்ம அறிந்தும் அறியாமலும் வந்து போயிடுவோம். என்ன பிரச்சனை நமக்கு நடந்தா என்ன, நம்ம ஜெபிக்கிறது ஜெபிப்போம், வேதம் வாசிக்கிறது வேதம் வாசிப்போம், அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம பிரச்சனை மாறும் மாறாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து வரைய மாட்டோம். அது மாறும்போது மாறட்டும், கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கிடுவாரு, நம்ம ஜெபத்தை நிப்பாட்டக்கூடாது. நம்ம உதாரணமா தானியேலை சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் ஜெபத்தை நான் நிப்பாட மாட்டேன், நான் பலவனி திறந்து வச்சு ஜெபிப்பேன், என்ன எவ்வளவு பெரிய சட்டமே போட்டாலும் நான் ஜெபிக்கத்தான் செய்வேன் அப்படின்னு அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கிட்ட வந்து கிடையாது. அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் நமக்கு கிடையாது. தானியேலை கம்பேர் பண்ணும்போது, தானியேலை ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை நமக்கு கிடையாது. அப்படிப்பட்ட வைராக்கியமும் நம்மகிட்ட கிடையாது. நம்ம பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சோர்ந்துக்கு உட்காந்துடுறோம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்லி கடந்து போகணும்னு விருப்பப்படுறேன். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். நம்ம எப்படி இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்ம ஆவிக்குரிய இதில் நம்மளுடைய மனநலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு உதாரணத்தை சொல்ல போறேன். வாழை மரம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வாழை மரம் இருக்கு இல்லையா, வாழை மரம் எல்லாரும் பார்த்துருப்போம். ஒரு வாழை மரத்தை நம்ம நட்டி வளர்க்கும் போது அது ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்ததுக்கு அப்புறமா அதுல பக்கத்துல இருந்து கண் வாழைகள் நிறைய வளரும். அந்த பெரிய வாழையை சுற்றி நம்ம சின்ன சின்ன கண் வாழைகள் வந்து நிறைய வளரும். அப்போ அந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கண் வாழை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அது வளர்ந்தா அந்த பெரிய தாய் வாழை வந்து வளர்ச்சி அடைய முடியாது, அதுல இருந்து வரக்கூடிய அந்த கொலை வந்து அது சரியான பக்குவத்தில் விளைஞ்சு வரான்னு சொல்லி அதை வந்து கட் பண்ணி விடுவாங்க. நீங்க ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கண் வாழையை வந்து எத்தனை வாட்டி, பொதுவாக கண் வாழைன்னு கிடையாது, வாழையை நம்ம எத்தனை தடவை கட் பண்ணாலும் அது திரும்பவும் வளரும். நம்ம கட் பண்ணி விட அது அடுத்த நாளே அதுல இருந்து அந்த தண்டு பகுதி வந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். நம்ம கட் பண்ணதை விட கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஒரு 10 நாள் அப்படி விட்டோம்னா மறுபடியும் இலை வந்து மறுபடியும் அது வந்து வாழையா வளர ஆரம்பிச்சிடும். அது எது வரைக்கும் வளரும் அப்படின்னா, அது வளர்ந்து அதனுடைய நோக்கம், அதை கர்த்தர் படைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா, அதை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன, அது ஒரு 8 மாசமோ அல்லது 10 மாசம் வரைக்கும் வளர்ந்து அதுல இருந்து ஒரு பூ வந்து, அதுல இருந்து அந்த பூல இருந்து அது ஒரு வாழைத்தார் வந்து அது ஒரு பழுக்கிற பருவம் அடைகிற வரைக்கும் அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. தன்னை வச்சு தண்ணி ஊத்துறவனுக்கு நான் வந்து ஒரு பலன் கொடுக்கணும்,
ஒரு பிரயோஜனம் கொடுக்கணும், அது வரைக்கும் என் வேலை இருக்கு, அது வரைக்கும் என் மேல ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லி அந்த செயல்பாட்டை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அந்த வாழை வந்து நம்ம எத்தனை முறை வெட்டினாலும் அது வளர்ந்துட்டே இருக்கு. எத்தனை முறை வெட்டினாலும் நான் வந்து வளரதான் செய்வேன். என் மேல இருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நான் என்னுடைய செயல்படுறதை, நான் வளர்றதை நான் நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வாழை நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். அது ஒரு தடவை காய்ச்சி முடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது அது அதோட செயல்பாடு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம வெட்டிட்டோம்னா அது வளராது. அதுல இருந்து திரும்பவும் அந்த தளிர் வந்து வராது. அது காய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை வெட்டிட்டோம் அப்படின்னா அது வரவே வராது. அப்ப அது மாதிரி நம்ம என் மேல கர்த்தர் ஒரு அழைப்பு வச்சிருக்காரு, ஒரு தரிசனம் வச்சிருக்காரு. நான் செய்து முடிக்க வேண்டிய கிரியை ஒன்று இருக்கு, நான் நடப்பிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்கிற வரையிலும் நான் எத்தனை முறை வெட்டப்பட்டாலும் நான் அதை நோக்கி வளருவேன். நான் வானத்தை நோக்கி எப்படி அந்த வாழைக்கண் வந்து வானத்தை நோக்கி வளருதோ அது மாதிரி நான் கர்த்தரை நோக்கி வளருவேன். நான் என் தரிசன பாதையை நோக்கி நான் முன்னேறுவேன். நான் தரிசன பாதையை நோக்கி 1000 முறை வெட்டப்பட்டாலும் நான் 1001வது முறை நான் எந்திரிச்சு வரத்தான் செய்வேன். அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு வந்து நம்ம உடையவர்களா இருக்கணும். அந்த வாழை வந்து எப்படி ஒரு வாழை கொலை போட்டு அது ஒரு தாரா மாறி அதை வச்சு தண்ணி ஊத்துனவனுக்கு அதுல இருந்து பழத்தை கொடுக்கிற வரைக்கும் அது தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்தாதோ, அது போராடிக்கிட்டே இருக்குமோ, அது மாதிரி நம்மளை படைச்சு நம்மளை ரட்சித்து நம்மளை அபிஷேகம் பண்ணி நம்ம மேல ஒரு அழைப்பு வைத்து அவர் தரிசனம் வச்சு ஒரு சில திட்டங்களை வச்சு அதை செயல்படுத்தும்படிக்கு காத்திருக்கிற நம்முடைய எஜமானுக்கு நாம அந்த செயல்பாட்டை நிறைவேற்றி முடிக்கிற வரையிலும் நான் 1000 முறை வெட்டப்பட்டாலும் 1000 பிரச்சனைகள் என்னை சூழ்ந்தாலும் 1000 நெருக்கங்கள் என்னை வந்தாலும் நான் திரும்ப திரும்ப வளர்ந்துகிட்டே தான் இருப்பேன். அந்த செயல்பாட்டை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் வந்து என்னுடைய என்னுடைய கிரியைகளை நான் நிப்பாட்ட மாட்டேன். நான் சோர்ந்து போய் உட்கார மாட்டேன். ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். வேதம் வாசிக்கிறதுக்கு நிப்பாட்ட மாட்டேன். ஊழியத்தை நிப்பாட்ட மாட்டேன். அப்படிங்கிற மனப்பான்மை உடையவர்களா நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம கிட்ட வந்து விரும்புறாரு. அதனால நாங்க கன்வே பண்ற காரியம், இந்த நேரம் இந்த நிமிஷம் நமக்குள்ள நெருக்கமான காரியங்கள் இருக்குது, அது நிமித்தம் நம்ம ஸ்டக் ஆகி போய் இருக்கிறோம் அப்படின்னா தயவு செய்து அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் கன்சிடர் பண்ணாம மறுபடியும் ஜெபத்துக்குள்ள வாங்க. மறுபடியும் வேதத்துக்குள்ள, வேத வாசிப்புக்குள்ள, வேத தியானத்துக்குள்ள வந்து உங்க பிரயாணத்தை மறுபடியும் தொடருங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து ஆலோசனை அல்லது ரெக்வஸ்ட சொல்லிட்டு இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் அந்த பிரசங்கத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரசங்கத்தை முழுமைப்படுத்துறதுக்காக நான் வந்து ஒரு சொப்பனத்தை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம வந்து ஜெபம் பண்ணி முடிக்க போறோம்.